இப்போ எந்த ஜோடி அடுத்தது வந்து இந்த மேடையில கலக்க போறாங்க? அண்ட் அடுத்து வர ஜோடியும் அவங்களுடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னால நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கினவங்க. இந்த சீசன் முழுக்க நிறைய வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஒரு வித்தியாசமான தீம், வித்தியாசமான கான்செப்டோட வர போறாங்க. பயங்கரமான ஒரு கெட்டப்ல இந்த மேடையில வந்து உங்களுக்காக அசத்த போற பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது பிரேம் கோபால் அண்ட் விவேக். பிரேம் கோபால் சொல்லுங்க. பிரேம் கோபால், என்ன கான்செப்ட் இது? என்ன மாதிரி கெட்டப்? ஃபைனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது விவேக் கொடுத்த ஐடியா தான் வாரியர்ஸ். அண்ட் விவேக், என்ன மாதிரி இது? என்ன மாதிரி ஐடியா? ஏதாவது கான்செப்ட் இருக்கா? கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன். பாக்குறங்க பெட்டர். சொல்லுங்க பெட்டர். பாக்குறங்க பெட்டர். பாக்குறங்க பெட்டர். சோ எல்லாரும் பாருங்க, பெட்டரா இருக்கும். பாருங்க பெட்டரா இருக்கும். நான் இவங்க கெட்டப்லாம் பார்த்தேன்னா இந்த ஐடியா யார் கொடுத்துருப்பான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் சட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு. என்ன கண்ணு அப்படின்னு வினு சக்கரவர்த்தி சாருக்கு அப்புறம் நெஞ்சில மஞ்சள் தடவிட்டு வர்ற ரெண்டே ஆளுங்க நீங்க தான். நல்லா ஆடுங்க கண்ணு. வரட்டுமா? ஆல் தி பெஸ்ட். சரித்திரத்தில் ஜெயிப்பவன் வீரன். அந்த சரித்திரத்தையே ஜெயிப்பவன் மாவீரன். இது ஒரு மாவீரனின் கதை.
டமால்னு சவுண்டு கேட்குது. என்ன அடி. நல்ல வேலை இந்த ஃப்ளோரால் கொஞ்சம் இதுவே மொசைக் இருந்திருந்தது பேர்ந்துருக்கும். I'm confused. That fall distracted. Okay. It was nice in places. Bits and pieces are better. Bits and pieces it was better. But then the horse formation was overall nice. It was a average performance. Presentation was good. Very nice. Even I was badly distracted. அழுகுறான்னு நினைச்சேன். விழுந்தோன்னு முடியாம அவன் கூட 2 பேர் கூட வந்தாங்களா. பா he landed on his head. பிரேம் கோபால் அண்ட் விவேக் அவங்களுடைய ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட ஆரம்பத்திலே விவேக் வந்து விழுந்து அடிபட்டதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்லை. ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவரோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிருக்கீங்க. அது கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லியே ஆகணும் விவேக். பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் ஆஃப் வித் ரம்யா மேம். ஃபர்ஸ்ட் விவேக் விழுந்த அப்புறம் எனக்கு டோட்டலாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அண்ட் இட் வாஸ் ரியலி ஹாரிபிள். டாங்குன்னு அந்த விழுந்தது மியூசிக்கோட லவுடாக அந்த அடிப்பட்ட அந்த சத்தம் இங்கே கேட்டது எனக்கு. புரியல மேம். இல்லை விவேக், நிறைய நல்ல அடிபட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து யூ பெட்டர் செக் இட் அப். யா ஓகே மேம் ப்ளீஸ். ஐ டோன்ட் நோ ஐ அம் வாட். அதுக்கப்புறம் என் ஃபோக்கஸ்லாம் விவேக் இஸ் ஹி ஆல் ரைட், இஸ் ஹி நாட் ஆல் ரைட் அப்படின்னு யூனோ இட் வாஸ் on the whole performance I would say wasn't very great. Thank you. நன்றி. It was good. நடுவில் ஃபார்மேஷன்ஸ் அதெல்லாம் சிலது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹார்ஸ் மாதிரி 2 பேரும் ஃபார்மேஷன், அப்புறம் எல்லாரும் அங்கே மேலே ஏறி அந்த வைல்டாக ஒரு எக்ஸ்பிரஷனோட அந்த தட் ஃபார்மேஷன், they were all very nice. பட் நடுவில் கொஞ்சம் கிளம்ஸி ஆச்சு. It could have been much better. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்து the level has gone up. You understand? அந்த அளவுக்கு ஃபைனல்ஸ் அளவுக்கு இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆடின அளவுக்கு it didn't reach. This is not enough. Please work harder. It is a good ஒரு நல்ல கான்செப்ட், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஃபைனல்ஸ்க்கு you need more. Okay, thank you Ramya ma'am. Over to you Bharat. உங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தாட் ப்ராசஸ், உங்களோட கான்செப்ட் ரொம்ப நீட்டாக இருந்தது. நாட் ஃபார் த ஃபைனல்ஸ். இவ்வளோ ரொம்ப ரொம்ப லைட்டர் வெயினான ஒரு கொரியோகிராஃபியாக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு கொரியோகிராஃபியாக இருந்தது. பிகாஸ் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொரு 4 பேர் இருக்காங்க. அண்ட் தே ஹவ் பீன் ட்ரைங் பியாண்ட் த லெவல்ஸ். என்னென்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் மேலே நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா இது பத்தாது. இட் வாஸ் நைஸ். ஓவராலாக ஓகேன்னு தான் என்னால் சொல்ல முடியும். பட் இன்னும் நிறைய பெட்டராக பண்ணணும். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நன்றி. Vivek, are you all right? Yeah ma'am. Huh? Yeah. Are you feeling the pain? Are you feeling giddy? Little bit? Yeah. Okay, so Prem Gopal and Vivek நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் எக்ஸ்பெக்டட் ஆன அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் போகலை. ஐ எம் ஷியோர் ஃபைனல்ஸ் 2 அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த 2வது வாய்ப்பு நீங்கள் கண்டிப்பாக ஐ திங்க் யூ யூஸ் இட் டு யோர் 100%. அது எங்களுக்கு டவுட்டே இல்லை. விவேக் அண்ட் பிரேம் கோபால் இன்னும் ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் நீ கொடுத்துருந்தீங்க. அண்ட் கண்டிப்பாக விவேக்கை நம்ம ஆரம்பத்திலே பாராட்டின மாதிரி அது எல்லாத்தையும் ஒரு பொருட்படுத்தாமல் இது வரைக்கும் இன்னமும் நின்று எல்லாத்தையுமே அந்த பெயின்லாம் மறந்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அது கண்டிப்பாக ஒரு தனி அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். இந்த விஷயங்களோட காமெடி ஒன்று தேவைப்படுது. எல்லாரும் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. உங்களோட காமெடி ஏதாவது ஒன்று தேவைப்படுது. சிரிக்கிறது சொல்லி ஏதாவது அடிச்சிட்டாருன்னா அடிங்க, நான் மண்டையில் அடி வாங்கி நின்றுட்டு இருக்கேன், காமெடி பண்ணுறியா அப்படி நத்திங். நோ யூ ஹாப்பி? Yeah. All right?
Yeah, I'm ready. All right. Okay, please check it, okay? Yeah. Otherwise you will become like me. Continuous fine. blah 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 blah. This is fine. This is fine. This is fine. Why this is not fine? விவேக் டாக்டர் கிட்ட போவீங்கல்ல இப்போ கண்டிப்பா. இப்போ போறீங்களா? இப்போ வேணாம். விவேக் ஹெட்ல அடிபட்டிருக்கு. You can't take it lightly. You have to go to the நான் விட மாட்டேன், கூட்டி இல்ல போயிடுவேன். போங்க, ரெண்டு பேரும் இப்பவே போயிடுங்க. கூட்டி போயிடுவேன், விட மாட்டேன். இப்போ போலாம். இப்போ நீங்க Just go, டாக்டர் கிட்ட போலாம். நோ ப்ராப்ளம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டீங்க, so you can leave. You can go. பிரேம் கோபால் நீங்க கூட்டிட்டு போலாம். Go. போங்க. It's okay. Go. No. Viveka, one big round of applause for his efforts. நன்றி. போங்க விவேக். Wish you all the best. மேம், ரம்யா மேம் என்ன பண்ணலாம் இந்த தடவை? ப்ளீஸ் மேம். என்னை விவேக் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க மேம். அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சோ ஆக்கலாம். ஓ பரவாயில்ல. ஓகே சிவா. எஸ் ஓகே. உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம். யாருக்குமே வேணாம். இல்ல. நம்ம பரத் கிட்ட கேட்கலாம். அவர் வந்து நிகழ்ச்சியோட பிகினிங்லயே சொன்னாரு. அவர் வந்து பாலே, பிருவிட்ஸ், இந்த மாதிரி டர்ன்ஸ், அந்த மாதிரி ஸ்டைல் தான் கத்துக்கிட்டாராம். இப்போ அவர் சொல்லி கொடுக்க நீங்க ஆடி ஒரு பிரேக் விட போறீங்க. பரத், can we have you on stage? வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை.